வணக்கம் வாவிசாவி பேங்கிங் ஸ்குவாட். வெல்கம் டு ஒன் ஸ்ட்ராட்டஜி 5 செலெக்ஷன் சீரீஸ் பார்ட் 2. ஸோ திஸ் இஸ் அ வீக் 2 ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆகஸ்ட் 1 to 7. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஒரு இனிஷியேட்டிவ். ஆகஸ்ட் 3லேருந்து நம்ம வீக்லி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். லைக் நிறைய பேர் வந்து எஸ்பிஐ கிளர்க் எப்படி இது பண்ணுறது அண்டு ஈவன் எக்ஸாம் வைஸ் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தீங்க. தேர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜி லைக் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம் வைஸ். அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நம்ம எவ்ரி வீக் வந்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போகிறோம். அந்த வீக் நம்ம என்ன டார்கெட் பண்ண போகிறோம், எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டு ஸ்கெடியூல் வந்து வந்துடும். அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து இன்னொரு 2 to 3 டேஸில் வந்து க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டெலிகிராம் சேனல் எப்படி ரன் ஆகும், அதனுடைய அதில் என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணப்படும், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த வீடியோலேயே வந்து நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன், சர்க்குலேட் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிகினர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்ன்னு 2 பேருக்கு தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அண்ட் நான் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிப்பீட்டர்ஸ் வந்து டேரெக்டாக உங்களுடைய பார்ட் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பிஃபோர் தட், please subscribe to our channel Wabi-Sabi Banking Squad and also share it with your peer circle and like the video and also comment your feedback. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ்க்கான பார்த்தோம் அப்படின்னா, பிகினர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஆகஸ்ட் 1 and 2, அதாவது ஆகஸ்ட் 3 இந்த பிகினர் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி, பர்சன்டேஜ் ரேஷியோ, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஏஜஸ், பார்ட்னர்ஷிப், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க. அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தோட பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். லைக் சிலாஜிசம் எப்படி அப்ரோச் பண்ணும், ஒன்லி ஃபியூனா என்ன, நோ ஸ்டேட்மெண்ட் எய்தர் ஒன் எதுக்கு வரும், அந்த மாதிரி நீங்கள் பேசிக் மட்டும் பார்த்தா போதும். அண்டு அபித் சருடைய யூடியூப் சேனல்லே வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனுக்கான வீடியோ வந்து இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். ஸோ எஸ், இது வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்கானது. கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் நம்ம என்ன பார்ட் வந்து இந்த வீக் பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ்டு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து சப்ஜெக்ட், வேர்ப், நவுன், டென்சஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். கிராக் வித் ஜாக் எடுத்திங்கன்னா 1 to 5 வரைக்கும் வீடியோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 வீடியோஸ் பார்க்கணும். இதே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி எடுத்திங்கன்னா 1 to 4 ஃபஸ்ட்டு 4 வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 150 கிராமர் ரூல்ஸ். நம்ம யூடியூப் சேனல்லே வந்து நம்ம கிராமர் ரூல்ஸ் சீரீஸ் வந்து ஒன்று போட்டுட்ருக்கோம். அந்த சீரீஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து நிறைய வந்து யூடியூப்பில் வந்து கண்டென்ட் அவைலபிளாக இருக்குது. பட் ப்ராக்டிஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இல்லை. எஸ், மேரத்தான் இருக்குது, எரர் மேரத்தான் அப்படின்றது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இன்றைக்கி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பற்றி ஒரு ரூல் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த ரூல் ரிலேட்டடாக ஒரு 10 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ண எனக்கு பெட்டராக இருக்கும்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ரூல் கொண்டு வரேன், இந்த கண்டென்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு கிராமர் ரூல்ஸ் தெரியும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக கொஷின் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிகினர்ஸுக்கான வாட் தே ஷுட் டூ ஆன் பிஃபோர் ஆகஸ்ட் 3 அப்படின்றதுக்கான ஒரு ஒர்க், ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ குவான் செக்ஷன் வந்து பார்க்கலாம். மண்டே டியூஸ்டே வந்து நம்ம ஏஜஸ் பார்ப்போம், வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து பார்ட்னர்ஷிப் பார்ப்போம், ஃப்ரைடே வந்து ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான கொஷின்ஸ் பார்ப்போம். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து 20 கொஷின்ஸ் வந்து பெர் டாபிக். ஸோ 40 கொஷின்ஸ் வந்து பெர் டாபிக் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் 10 கொஷின்ஸ் வந்து மெயின்ஸ்லேயும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதே தான் வந்து பார்ட்னர்ஷிப்புக்கும் பொருந்தும். அண்ட் ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 25 கொஷின்ஸ் வந்து கியூமுலேட்டிவாக ஃப்ரம் ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அண்ட் 5 கொஷின்ஸ் வந்து கியூமுலேட்டிவாக மெயின்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வருவோம். இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்து 1 to 1.5 hours வரைக்கும் கொடுத்தா போதும். அண்ட் ஸ்கோர் பூஸ்டர் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்கோர் பூஸ்டர் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சிலாஜிசம், சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ராங் நம்பர் சீரீஸ் அண்ட் மிஸ்ஸிங் நம்பர், இதெல்லாம் வந்து 10 கொஷின்ஸ் ஈச் வந்து நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும். அண்ட் 250 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து நான் எய்தர் சர்க்குலேட் பண்ணுவேன், பிடிஎஃப் வந்து சர்க்குலேட் பண்ணுவேன், இல்லைனா எங்கே ஃப்ரீ பிடிஎஃப் இருக்கோ அதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்மளே வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன், மெயின்ஸ் ரிலேட்டடான ஸ்கோர் பூஸ்டர். ஸோ அதை எடுத்து எப்படி சால்வ் பண்ணுன்றதை லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு அலோகேட் பண்ணுங்கள். அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், மெயின்ஸ் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 1 month வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கோர் பூஸ்டர், ஈஸியாக இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நீங்கள் அரித்மெட்டிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஸ்லோவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி ஒரு 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பாருங்கள், 25 கொஷின்ஸ். இதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து குவான்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் 2 ஹவர்ஸ்லேருந்து 2.5 hours. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கிலீஷ் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, பேசிக்ஸ் வந்து ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல வீடியோஸ், இந்த வீடியோஸை நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க, அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். டெய்லியும் கிராமர் ரூல்ஸ் வந்து 10 ரூல்ஸ்லேருந்து 50 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணப்படும். அதை வந்து
ஒரு 1 வீக் ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 செட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஃப்ரேசல் வந்து ஒக்காபுலரி இது 2 வெக்காப்ஸ் வந்து 10 வெக்காப்ஸ் வந்து டெய்லி நோட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து 5 வெக்காப்ஸ் வந்து 5 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. கிராமர் ரூல்ஸ் உடைய அந்த 50 கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. வொக்காபுலரிக்காக ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டைம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறப்போ ப்ரீவியஸ் டைம் என்ன படிச்சிங்க அப்படின்றத ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் போகிறப்பையும் இதை ரிவைஸ் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இந்த டைம் இதை வந்து எடுத்து பாருங்கள். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 RC வந்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு RCயில் வந்து 7 to 8 கொஷின்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு RCக்கு வந்து 7 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 2 RCஸ்க்கு வந்து 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து இங்கிலீஷுக்கு 1.5 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கோர் பூஸ்டர். இந்த ஸ்கோர் பூஸ்டரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய லெவலில் ஒரு 5 செட் ஒரு 10 செட்ஸ் வந்து டெய்லியும் போடணும். லைக் 15 சிலாஜிசம், 15 இன்இக்வாலிட்டி, ஒரு 3 செட் ஆஃப் கோடிங் டிகோடிங், ஒரு 10 கொஷின்ஸ் ஆஃப் ஆல்ஃபபெட் சீரிஸ், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், நம்பர் சீரிஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு கியூமுலேட்டிவாக சால்வ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கான கொஷின்ஸ் வந்து டெலிகிராம் சேனலே உங்களுக்கு அப்லோட் ஆகும். அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கோடட் சிலாஜிசம், கோட் அண்ட் இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த 2 மட்டும் பண்ணால் போதும். சிலாஜிசம் அண்ட் இன்இக்வாலிட்டி ஒரு நாள் வந்து சிலாஜிசம் பாருங்கள், இன்னொரு நாள் இன்இக்வாலிட்டி பாருங்கள். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அதை எப்படி கொண்டு போகணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி வந்து நம்ம ஸ்கெடியூல் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்து 45 மினிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பசில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி 6 செட் ஆஃப் பசில்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ பசில்லேருந்து 3, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து 3 போடுங்க. ஸோ ஈச் வந்து நீங்கள் 5 டேஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வீக்குக்கு நீங்கள் 30 பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஒரு பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்கள் 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஆல்ரெடி வந்து நம்ம குரூப்பில் வந்து ரேபிட் ரீசனிங் செஷன் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு டைப் ஆஃப் பசில், ஒரு டைப் ஆஃப் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நான் சால்வ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் வந்து கீழே வந்து ஒரு 3 கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஒரு 4 கொஷின்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பசிலுடைய வீடியோஸும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நான் அந்த சீரீஸையும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். த சேம் கோஸ் ஃபார் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இது ஈச் வந்து 3 செட் வந்து நீங்கள் போடணும். ஸோ 9 செட் 5 டேஸ் போட்டிங்கன்னா 45 செட் ஆயிடுச்சு. அண்ட் மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து டைரக்ஷன் மெயின்ஸ், ஒரு நாள் பிளட் ரிலேஷன் மெயின்ஸ், ஒரு நாள் வந்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் மெயின்ஸ் வந்து போட்டிங்கனாலே போதும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்து 30 மினிட்ஸ். இது கொஷனுக்கு எங்கேயுமே நீங்கள் வந்து போக வேண்டாம். எய்தர் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுவேன் ஆர் இல்லைன்னா நான் உங்களுக்கு கொஷினே ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அண்ட் இன்புட் அவுட்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு செட் வந்து போட்டால் போதும். ஒரு நாள் வந்து இன்புட் அவுட்புட் போடுங்க, ஒரு நாள் வந்து கோடிங் டிகோடிங் போடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தா போதும். எப்படி வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் டீகோட் பண்ணாலே போதும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின் வந்து டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணப்படும். டெய்லி 2 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 2 கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இது வந்து என்ன அப்படின்னா டெய்லி ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுவே போதுமானது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதுக்காக கொடுக்கலாம். அண்ட் செக்ஷனல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த செக்ஷன் வீக்காக இருக்கோ அந்த செக்ஷனுக்கு வீடியோ வைஸ் வந்து நீங்கள் பாருங்கள். செக்ஷனல் டெஸ்ட் நிறைய இடத்துல வந்து டமால் செஷன்லாம் வந்து இருக்கும் கிராக் வித் ஜாக்ல. அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க 35 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் எப்படி டைம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. ஜாக்சன் சார் பண்ணியிருப்பாங்க அண்ட் கணேஷ் சார் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீக் செக்ஷனுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அபித் சாருடைய வீடியோஸே நிறையா இருக்கும். அண்ட் இல்லை நான் செக்ஷனல் டெஸ்ட்டாகவே எடுக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரு செக்ஷனுக்கு வந்து 40 மினிட்ஸ் கொடுங்க. 20 மினிட்ஸ் டெஸ்ட் அண்ட் 20 மினிட்ஸ் அனலைஸ்க்கு வச்சுக்கோங்க. அண்ட் மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். 1 hour வந்து டெஸ்ட் எடுக்கணும், 1 hour அனலைஸ் எடுக்கணும். இந்த பார்ட் தான் இருக்கிறதுலே ஸ்கிப் பண்ணக்கூடிய என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எனக்கு மார்க் வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து ப்ராப்பர் அனாலிசிஸ் இல்லைன்றதான் சொல்லணும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு எரர் நோட் போட்டு அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு லெட்ஜர் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்து அதை நெக்ஸ்ட் டைம் எவ்ரி டைம் வந்து நீங்கள் அதை ரிப்பீட்டடாக பார்க்குறப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து லேர்ன் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் வரப்போ வந்து ஜூலைலேருந்து கண்டிப்பாக வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ August 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னா August 1 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் July 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டத்தையும் எடுத்து பாருங்கள். ரெண்டுத்துக்கு ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். பிகினராக இருக்கிறனால அதுக்கு மேலே அங்கே டைம் கொடுக்க வேண்டாம். ஸோ ரிவிஷனுக்கு வந்து 15 மினிட்ஸ் கொடுங்க. ஸோ டோட்டலாக வந்து 1 hour 15 மினிட்ஸ் போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்
உங்களுடைய டோட்டல் ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஒரு 10 to 12 hours இருக்கும். இது வந்து மினிமமாக நான் சொல்கிறது. அண்ட் இதில் வந்து நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், எனக்கு வந்து நான் ரொம்ப பிகினர் கிடையாது, எனக்கு ஓரளவுக்கு தெரியும், நான் மெயின்ஸும் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இன்க்ளூட் பண்ணுங்கள். அதுக்கான கொஷினும் குரூப்பில் சர்க்குலேட் பண்ணப்படும். ஸோ அதையும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரிப்பீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 80% ஆஃப் த டைம் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ப்ரிலிம்ஸ் எப்படியா இருந்தாலும் நான் கிராக் பண்ணிவிடுவேன். ஒரு 20 to 25 மார்க்ஸ் வந்து எனக்கு எப்போதுமே வந்து கிளர்க் லெவலில் எக்ஸாமில் நான் கிளியர் பண்ணிவிடுவேன். அண்ட் எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 80% ஆஃப் த டைம் வந்து மெயின்ஸ்க்கு தான் கொடுக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஆகும் அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரிலிம்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பிகாஸ் அங்கே கட் ஆஃப் ரொம்ப ஹையாக இருக்கும் அண்ட் வேகன்சி ரொம்ப கம்மி. பட் எக்ஸாம் வந்து சேம் SBI கிளர்க் லெவலில் இருக்கும் அண்ட் ஏஓ வந்து PO லெவலில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு NICL எக்ஸாமும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ எஸ், NICL அசிஸ்டன்ட் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. NICL ஏஓ இப்போ வரப்போகுது. ஸோ எஸ், இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் என்ன எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக நீங்கள் மார்க் மட்டும் எடுத்தால் போதும். பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். எக்ஸப்ட் ஃபார் அரித்மெட்டிக் பார்ட் அண்ட் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி 20 கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சேம். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்து நீங்கள் ஓரளவுக்கு மெயின்ஸ் எல்லாமே நீங்கள் தயாராகிடுவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்து 1 to 1.5 hour. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் டெய்லியும் 3 sets வந்து எடுத்து பாருங்கள். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய hour வந்து 1 hour. அண்ட் ஸ்கோர் பூஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து 10 கொஷின்ஸ் வந்து எடுத்து பார்க்கணும். அண்ட் அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து 50 கொஷின்ஸ் 20 minutes. இதுக்காக கொடுக்க வேண்டிய டைம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 hours. இது எல்லாத்துக்கும் கொஷின் எங்கே போகிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எய்தர் வந்து யூடியூப் சேனலுடைய லிங்க் வந்து நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். இல்லைனா எனக்கு கொஷின்ஸே கிடச்சிச்சு அப்படின்னா நான் கொஷின்ஸே எடுத்துகிட்டு வரேன். ஸோ எஸ், எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரீசனிங்க்கு வந்து என்னென்னா ஸ்கோர் பூஸ்டர் எல்லாமே கோடட் பேஸில் தான் இருக்க போகுது. ஸ்கோர் பூஸ்டர் சிலாஜிசமாக இருக்கட்டும், இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர், இது எல்லாமே நம்மளுக்கு கோடட் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ சிலாஜிசம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லி ஒரு 2 to 3 செட், இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு 10 செட் வந்து போடுங்க. அண்ட் ஆல்ஃபா நியூமெரிக், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இதெல்லாம் வந்து என்னென்னா டெய்லி ஒரு 1 செட் போடுங்க. ஸோ இதுவே போதுமானது. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டைம் வந்து ஒரு 1 hourலேருந்து 1.5 hour. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஸ்கோர் வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ண முடியும். இதுவும் இன்புட் அவுட்புட் அண்ட் பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் ஈஸியாக இருக்கக்கூடிய சம்மை வந்து போட்டாலே போதும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பசில் பொறுத்த வரைக்கும் டெய்லி வந்து 2 பசில் சால்வ் பண்ணணும். 40 minutes எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 10 minutes நம்ம வந்து ஒரு பசில் வந்து கிராக் பண்ணணும். அதுக்காக தான் நான் 40 minutes கொடுத்துருக்கேன். 10 minutes நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 10 minutes கழிச்சு அது எப்படி போடுறாங்கன்றதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்னும் 10 minutes. ஸோ 40 minutes வந்து பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து 2 கொஷின் போடணும். அண்ட் இன்புட் வந்து டெய்லி ஒரு கொஷின், கோடிங் டீகோடிங் வந்து டெய்லி ஒரு கொஷின். ஸோ இதுவே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 5 minutes ஆயிடுச்சு. அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் வந்து டெய்லி ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணுங்கள். நம்மளும் என்ன கொஷின் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இந்த வீக் வந்து நம்ம கவர் பண்ணக்கூடிய டைப் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். இதுக்கான வீடியோ வந்து நம்ம அபித் சருடைய சேனல்லே வந்து இது போட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது போட்டிருக்காங்க. அதை வந்து எடுத்து பாருங்கள். இது வந்து டெய்லி ஒரு 10 minutes. இதுக்கான கொஸ்டின் ஒரு வீடியோ லிங்க் நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ரீசனிங்கான ஸ்ட்ராட்டஜி. அண்டு வந்து நம்ம இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து டேரெக்டாக நீங்கள் மெயின் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் என்ன கண்டென்ட் படிச்சிங்களோ அதே தான் மெயின்ஸ்க்கு படிக்க போகிறீங்க. ஸோ தனியாக உட்காந்து நம்ம RC அந்த மாதிரிலாம் தேடி பார்க்குறதுக்கு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா டெய்லி மெயின் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் இங்கிலீஷில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கும். பிகாஸ் ரீசனிங் எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் எடுப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய குவான்ஸும் அதே மாதிரி தான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த ஒரே ரேஞ்சில் தான் எடுக்க போகிறாங்க. டிஃப்ரென்ஸ் காட்டக்கூடிய ஒரே இடம் வந்து இங்கிலீஷ், POவாக இருந்தால் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ். இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் வந்து காம்படிஷனே வந்து டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ அதனால வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது டெய்லி மெயின் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்தே ஆகணும். நானும் உங்களோட சேர்ந்து எடுக்கிறேன் அண்ட் லைவ் மார்க்கும் நான் போடுறேன். ஸோ தட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேசிக்ஸ் வந்து டெய்லி நீங்களும் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் 50 எரர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எரர் ரூல்ஸ் வந்து
நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனலில் நான் கண்டென்ட் கொடுக்குறேன். அண்ட் இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் செட் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் PDF வந்து டெய்லி சர்க்குலேட் பண்ணுவேன். அது 20 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். வொக்காப்ஸ், idioms, phrases இது எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லியும் படிங்க. படிக்கிறத எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் புதுசாக நோட் பண்ணுறப்போ ப்ரீவியஸ் இது என்ன எழுதினீங்களோ அது ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுவே போதுமானது. நம்ம ப்ரிலிம்ஸுக்கு எந்த பெரிய எஃபர்ட்டும் போடாதனால நான் கண்டிப்பாக என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா டெய்லியும் 2 மார்க் எடுங்க. இப்போ ஆகஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு NICL அசிஸ்டண்ட்டும் IBPS POவும் வரப்போகுது. ஸோ IBPS PO ஒரு டெஸ்ட், NICL அசிஸ்டண்ட் ஒரு டெஸ்ட் எடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு லெஸ் தென் ஒரு 30 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு ஆக போகுது. ஸோ அதனால தான் நான் வந்து 3 hours வந்து டோட்டலாக கொடுத்துருக்கேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து பார்க்கணும். அண்ட் நீங்கள் வந்து SBI PO மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூன்லேருந்தே கவர் பண்ண ஆரம்பிங்க. இல்லை நான் SBI PO மெயின்ஸ் கேண்டிடேட் கிடையாது அப்படின்னா நீங்கள் ஜூலைலேருந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ 1.5 hours வந்து வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ஆகஸ்ட் 1 அப்போ ஜூலை 1 அண்ட் ஜூன் 1 சேர்த்து கவர் பண்ணிடுங்க. அண்ட் 15 மினிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவோடைய கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அதுதான் பெஸ்ட் பார்ட். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸுமே வந்து நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு PDF கொஸ்டின்ஸாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் எவ்வளோ கரெக்ட் வந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், சாட்டர்டே சண்டே அன்னைக்கு இதுதான் பெரிய பிளான். இந்த 2 டே தான் நம்மளுடைய என்டையர் ரிப்பீட்டர்ஸில் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்ற அந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம மாறுறதுக்கான மெயினான விஷயமா இருக்க போகிறது இந்த சாட்டர்டே சண்டே தான். என்ன அப்படின்னா குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் டெஸ்ட் 2 செக்ஷனல் டெஸ்ட் கண்டிப்பாக மெயின்ஸ் லெவலில் எடுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷனல் டெஸ்ட் மெயின்ஸ் லெவலில் எடுங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து ChatGPTயில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸும் அன்றைக்கி தான் நம்ம படிக்கணும். டெய்லி ஒரு 1 hour படிங்க, போதுமானது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி படிக்கணும் இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் நான் இப்போ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் SBI PO ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்காக நான் கொண்டு வரேன். அடுத்து சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் டெஸ்ட் மெயின்ஸ் மார்க் வந்து எடுக்கணும். முடிஞ்ச 2 கூட எடுங்க, தாராளமாக எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாக என்ன படிச்சிங்க, கண்டிப்பாக ஒரு 15 to 20 days வந்து படிச்சிருப்பீங்க. 15 to 18 days படிச்சிருப்பீங்க. அந்த 18 days கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் அந்த சண்டே அன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சிருப்பீங்க, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சிருப்பீங்க, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் கூட முடிச்சிருப்பீங்க. இந்த 3 வீக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இனிஷியல் டைமில் வந்து சண்டே வந்து மார்க் எடுங்க. அண்ட் SBI PO வந்து நீங்கள் மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் செக்ஷனல் டெஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இட் இஸ் ரியலி அ டஃப் டைம் ஃபார் அஸ். நிறைய வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. பட் என்னென்னா நம்ம இன்னும் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அப்போ தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 monthஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 ஜாப் கையில் வேணும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், PO லெவலில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டினும் AO லெவலில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டினும் அசிஸ்டன்ட் அண்ட் கிளர்க் லெவலில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் கொஸ்டினுமே வந்து வேரி ஆகும். அசிஸ்டன்ட் வந்து எப்படி இருக்கும், AO எப்படி இருக்கும் அப்படின்னா AO அசிஸ்டன்ட் PO RRB PO RRB கிளர்க்கு இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே லெவலில் இருக்கும். இந்த PO இந்த AO ஒரே மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் கிளர்க் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் IBPS PO SBI PO இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹையர் எண்டில் இருக்கும். கொஷின் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹை லெவலில் இருக்கக்கூடியது வந்து SBI கிளர்க், அதுக்கு அடுத்து வந்து IBPS கிளர்க். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வருதோ அந்த எக்ஸாம் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஸ்மார்ட் மூவ் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வந்து ரிப்பீட்டர்ஸ், அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக SBI கிளர்க் IBPS கிளர்க்லாம் நிறைய பேருடைய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா IBPS PO ஆல்சோ. SBI PO என்ன நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் IBPS PO நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. IBPS PO லெவலே வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அதுவே வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் எதுக்காக நான் இந்த லெவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த லெவலில் கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த லெவலெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக இருக்கிற இடத்துல ஸ்பீடாக போட கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்லோவாக போடுவோம். ஸோ அந்த ஸ்பீடுக்காக தான் நான் சொல்கிறேன். அந்தந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆர் வீக்லி ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். ஸோ இது வந்து நம்ம இப்படி தான் கொண்டு போக போகிறோம். அண்ட் ஒன்ஸ் வந்து டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெலிகிராம் சேனல் எப்படி ரன் ஆகும், என்ன மாதிரியான விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ணப்படும் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் our channel. Please do continue to support our channel Wabi Sabi Banking Squad. And also if you didn't subscribe our channel, please do subscribe it and also share it with your friends and leave your feedback in the comment section. And whatever videos you want in future,
ப்ளீஸ் let me know in the comment section. I am very glad to make a video on that topic. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயின்ஸ்க்கு ரிலேட்டடாக, பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அண்ட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு SBI PO ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கையோட நான் கொண்டு வரேன். திஸ் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் மை சைட் அண்ட் கமிட்மெண்ட் ஃப்ரம் மை சைட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ பேஷண்ட்லி and thank you so much for supporting our channel. Have a great day. Prepare well. Happy learning.